நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி இருக்குது. இது மெடிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ட்ரூவான ஒரு விஷயம். என்னுடைய லைஃப்லேயும் பர்சனலாக இந்த சுகத்தை பெற்றிருக்கிறேன். அதனால் அன்போடு கூட உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த டெஸ்டிமனி கேட்கணுன்னா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கிடைக்கும். அதை நீங்கள் நிச்சயம் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய வசனங்கள் இந்த பாடல்களாக போட்டிருக்கிற அந்த தருணங்களில் வரும்போது இதை நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பயன்பெறும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, வயிற்றுக்கும் மூளைக்கும் செரிமான பகுதிக்கும் நடுவில் ஒரு வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த செரிமான மண்டலம் தான் செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லி மெடிக்கலாக சொல்கிறாங்க. இதனுடைய நலன் இது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு முழுசாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெடிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்குது. ஒரு தடவையும் நம்ம பதட்டப்படும் பொழுது இந்த வேகஸ் நர்வில் ஒரு ஹை கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி பாஸ் ஆகணும். அது நம்ம உடம்புல இருக்கிற இதயம், சிறுநீரகம், இந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உலக பிரகாரமாக நம்மளை சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுக்கிற முயற்சி, நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம கையில் இருக்கிற பணம், இது மேலே நம்பிக்கை வச்சுருப்போம். அது ஃபெயில் ஆகும் பொழுது ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் நமக்கு மேலே இருக்கிற ஆண்டவர், நம்ம படைத்த அந்த ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்மளுடைய ஃபெயிலியரில், நம்மளுடைய தோல்விகளில் எல்லாம் அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன், நீங்கள் இதை நீங்கள் நடத்தி கொண்டு போங்க, அன்றன்றுள்ள அப்பத்தை நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு முழுசா நம்பிக்கையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம மனசு பதட்டம் அடையாது. நம்ம வேகஸ் நர்வில் அதிக கரண்ட்டு பாயாது. நிம்மதியாக தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், செரிமானம் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராது. இதுதான் பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 5:7 கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை எல்லாம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம பஸ்ஸில் போகும்போது டிரைவரை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை, அவர் முழுசாக நம்பி நிம்மதியாக தூங்கிட்டு போகிறோம். அது மாதிரி தான் லைஃப்பும். ஆண்டவர் மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு எந்த பதட்டமும் இருக்காது. நமக்கு தேவையானதை நிச்சயம் செய்வோம். நம்ம தலையை நாளும் குனிய விட மாட்டார், நம்மளை கரை பிடிச்சு தூக்க காத்திருக்கிறார். நம்ம முழுசாக நம்பி வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. கலங்கிடாதே, பயந்திடாதே, கர்த்தர் முன் சென்று நடத்திடுவார். இந்த யுத்தம் இனி உனதல்ல, கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். யுத்தம் இனி உனதல்ல, கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார்.